வணக்கம். நேற்று திருச்சியில நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடுல, அங்க அந்த மாநாட்டு திடல்ல 2 பக்கமும் பல ஏக்கர் அந்த நீளத்துல 2 பக்கம் நம் தமிழர்களின் முன்னோர்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் வந்து அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருந்ததை வந்து நம்ம பார்த்தோம். குறிப்பா நேற்று நாம் தமிழர் கட்சியில வந்து நேற்று 3 கொடி ஏத்துனாங்க. அதாவது முதல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட கொடியை ஏத்திருக்கிறாங்க. ஏத்திட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா சட்டசபையில தமிழ்நாட்டு கொடியும் பறக்கும், தேசிய கொடி கூட தமிழ்நாட்டு கொடியும் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு விவசாய சின்னம் பொறித்த அந்த கொடியை ஏற்றிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கொடியும் வந்து அண்ணன் சீமான் ஏற்றிருக்கிறாங்க. இப்போ 3 கொடி, அதாவது ஒரு கட்சிக்கு வந்து 3 கொடி இருக்கிறது வந்து பெரிய சிறப்பு. அவன் கட்சியில ஒரு கொடியை வச்சுக்கிட்டே அதை வந்து அது கிழிஞ்சிட்டு தான் போகுது, அது வேற கதை. அப்ப நாம் தமிழர் கட்சியில 3 கொடியும் 3 வண்ணமும் அப்படி ஒரு சிறப்பு நம்ம அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த பதாகைகள், அந்த மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள்லாம் அண்ணா, அப்புறம் வந்து பெரியார், தந்தை பெரியார், இவர்கள் தான் எங்க கொள்கை தலைவர்கள் அப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு வராங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து இங்க எத்தனை கொள்கை தலைவர்கள், 2 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கிற இவங்களே இப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கொள்கை தலைவர்களை வந்து அந்த இடத்துல நேற்று நடந்த மாநாட்டு திடல்ல பார்க்க முடிஞ்சது. சீமான் அவர்கள் சொன்னாங்க, அதாவது இடம் பத்தல, இன்னும் நிறைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க, இடம் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. அதாவது இத்தனை பேர் நம் தமிழ் முன்னோர்கள் வந்து இத்தனை பேர் நம்ம தமிழுக்காக பாடுபட்டிருக்காங்க, உழைச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியம். இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இதற்கெல்லாம் முக்கிய காரணம், முழு காரணம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். நான் இங்க வந்து ரொம்ப பெருமிதமா சொல்வேன் சீமான் அவர்களை பத்தி. அண்ணன் சீமான் மட்டும் இந்த 16 வருஷமா கட்சி தொடங்கி இந்த 16 வருஷமா அண்ணன் சீமான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சின்னு இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். தமிழ்நாடு இன்னைக்கு 90% வேறு இனத்தவர்கள் கையில தான் போயிருக்கும். உண்மையா இல்லையா? இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க. தமிழ் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து 3/4 அழிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லைன்னா முழுசா அழிச்சிருப்பாங்க. அப்போ அதற்கு முழு காரணம், இன்னும் தமிழ்நாட்டுல தமிழ் கொஞ்சமாவது வாழ்ந்துட்டு இருக்கு, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து 100% வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் காரணம். இது வந்து நம்ம இந்த உண்மையை ஏற்றுதான் ஆகணும். அதனால ஒரே வாய்ப்பு தான், தமிழர்களுக்கு ஒரே வாய்ப்பு தான். நான் நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கிறேன். அதாவது எல்லா மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே இயற்கையாவே ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படும். அது நல்ல விஷயம்னாலும் சரி, கெட்ட விஷயமானாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டோம்னு வைங்க, அது வந்து நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும், எத்தனை கோடி கொட்டி இறைச்சாலும் அந்த வாய்ப்பு வந்து திரும்ப அதே போல வாய்ப்பு கிடைக்காது. அதனால இறுதி வாய்ப்பு தமிழர்களுக்கு. சீமான் அவர்களை வந்து நம்ம மறுதளிச்சு விட்டோம், அவரை வந்து ஓரங்கட்டி விட்டோம், அசால்ட்டாக அவரை புறக்கணிச்சு விட்டோம்னு வைங்களேன், நம்ம தமிழ்நாடு இருக்காது, தமிழ் மொழி இருக்காது, நம்மளை வந்து மடை மாத்திருவாங்க, நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி தமிழ்நாடே இல்லாம போய் அவர்கள் வேறு இனத்தவர்கள் கையில போயிட்டு நம்ம அவர்களுக்கு அடிமையாக காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அந்த நிலைமை வேண்டாம். அப்படின்னா 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பதை தவிர வேற வழியே நமக்கு கிடையாது. அதனால சீமான் அவர்களை வந்து ஆதரவு அளித்து, சீமான் அவர்களுக்கு இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை தாண்டி தான் மற்ற கட்சிகள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்குவோம். நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்போம். சீமான் அவர்களை வந்து கோட்டைக்கு அனுப்புவோம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.